ஓகே. விஎஸ் கோடுன்னு பண்ணிங்க. விஎஸ் கோடுன்னு ஓகே. இந்த விஎஸ் கோட் டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, உங்களது விண்டோ தானே? சார். ஓகே, டவுன்லோட். கிளிக் த டவுன்லோட் பட்டன். அங்கே இருக்குல்ல, மேலே இருக்கு பாருங்கள். உங்களோட ரைட் ஹேண்ட் சைடோட டாப்பில் இருக்குது பாருங்கள். இல்லாட்டி இதில் கூட டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லை உங்களோட அங்கே கூட பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இல்லை என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட மிஷின் என்னது 64 பிட்டா? அதில் கீழே இருக்குது பாருங்கள், 4-5 ஸ்மால் பட்டன் இருக்குது பாருங்கள். 64 பிட்டு தானே? அப்போ 64 பிட்டை கிளிக் பண்ணுங்கள். கம்டவுன். ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்களேன், சைடில் EXE ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, அதில் வந்து இப்போ 2 தடவை ஆயிருக்கு ஆக்சுவலாக. அதை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது அந்த ப்ரௌசருக்கு போங்க, டவுன்லோட் ஃபோல்டருக்கு போங்க. உங்களோட இதில் டவுன்லோட் ஃபோல்டருக்கு போங்க. அங்கே போங்க, 2 தடவை டவுன்லோட் ஆகிருக்கும். அதில் ஒன்று டெலீட் பண்ணிடுங்க, தேவையில்லாமல் வச்சுருக்காதீங்க. ரைட் கிளிக் டெலீட் பண்ணுங்கள். ஓகே, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓகே ஓகே. யூ ஆர் நாட் ஹேவிங் எனி இன்ஸ்டன்ட். ஆல்ரெடி நீ விஎஸ்எஸ் கோட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஓகே, அப்போ அதை ஒன்று இது பண்ணிட்டு இருக்கேன். க்ளோஸ் பண்ணுங்கள், இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு போங்க. இது வந்து அக்செப்ட் அக்ரிமெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுங்கள், ரேடியோ பட்டன். ரன் நெக்ஸ்ட் கொடுங்க. அந்த லொக்கேஷன் எங்கே, கோ பேக், எங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்க அந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. எங்கே இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதெல்லாம் காப்பி பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே, ப்ரோக்ராமிங் ஃபோல்டரில் இருக்கட்டும், கரெக்டு தான். இது நல்ல கரெக்டான இடம் தான். ஆனால் இது லொக்கேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாட்டி காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அதில் யூ ரிமெம்பர் ரைட், யூசர் மருது ஆப்டேட்டா லோக்கல் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கோ நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்குது? ஆட் ஓப்பன் கோடு ஆக்ஷன் விண்டோ எக்ஸ்ப்ளோரர் அடிஷ்னல் ஐகான் கிரியேட்டர். அது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்களேன், ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான் இருக்கும், ஈஸியாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போக முடியும். அது ஓகே, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட் ஓப்பன் வித் கோட் ஆக்ஷன் டு த விண்டோ எக்ஸ்ப்ளோரர். அது ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள், அது ரெண்டும் மெமரி ஆக்குபை பண்ணாது, செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. இன்ஸ்டால். ஓகே guys, this is a way to install VS Code in your machine. Going forward, you have to write the code in your machine, not in the Explorer. Explorer எழுதுறதுனால என்ன பிரச்சனைனா, 2 கோடோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஃபினிஷ். இப்போ உங்களோட டெஸ்க்டாப் வாங்க. ஓகே, VS Code ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் இந்த கெட்டுன்னு இருக்கு, கெட் ஸ்டார்ட் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அங்கே மேலே கெட் ஸ்டார்ட்டுக்கு க்ளோஸ் பட்டன், கெட் ஸ்டார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு க்ளோஸ் பட்டன் இருக்கலாம். கரெக்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஸ்கொயர் மாதிரி ஒன்று இருக்குல்ல, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மெனுவில் கீழே கம் டவுன், ஐயா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஒன்று பண்ணுங்கள், அதில் வந்து பைத்தான் இருக்குல்ல, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.
ஓகே. ஓகே டன். இப்போ நீங்கள் என்ன இதை க்ளோஸ் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். விஎஸ்எஸ் கோடை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கோடெல்லாம் எந்த ஃபோல்டரில் எழுத போகிறீங்க இதுக்கு வாங்க. ப்ரௌசருக்கு வாங்க, எக்ஸ்ப்ளோரருக்கு வாங்க. இங்கே வந்துட்டு அதான் உங்களோட விண்டோட எக்ஸ்ப்ளோரர், நாட் ப்ரௌசர் இல்லை, விண்டோ எக்ஸ்ப்ளோரர். வெளியில் தனியாக இருக்க போடும். விண்டோ எக்ஸ்ப்ளோரர் வாங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இது ஒன்றும் தேவையில்லை. உங்களோட விண்டோ மிஷினோட எக்ஸ்ப்ளோரில் வந்து இது வந்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்கள் கோடெல்லாம் எழுத போகிறீங்க. மை பிசி போங்க. உங்கள் பிசி எது? உங்கள் பிசி ஃபோல்டர், ரூட் ஃபோல்டரா? திஸ் பிசி. இங்கே வந்து யூ கிரியேட் ஒன் ஃபோல்டர். ஆக்சுவலாக சிலையா டிலையான்னு டிசைட் பண்ணுங்கள். சி ட்ரைவ்லையா டி ட்ரைவ்லையா? டி ட்ரைவ்லேயே வச்சுக்கோங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரிலேட்டட் ஃபைல்ஸாக வந்து சி ட்ரைவில் இருக்கும். நம்ம கோடெல்லாம் வந்து யூஸ்வலாக டி ட்ரைவில் தான் வைக்கணும். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுங்க, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ரைட் கிளிக், எஸ்பி ஃபார்மிங்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்கோராக அங்கே என்ன வச்சுருக்கீங்க, ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களா? இல்லைண்ணோ, டோன்ட் கிவ் அ ஸ்பேஸ். அண்டர்ஸ்கோர் கொடுங்க, இல்லாட்டி ஹைஃபன் கொடுங்க. ஓகே ஃபைன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களோட விஎஸ்எஸ் கோடை ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை அவ்வளோ ஏதோ வெளியில் இருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஎஸ்எஸ் கோடுக்கு போங்க. போயிட்டு அங்கே மேலே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபைல் மாதிரி 2 ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபோல்டர், அதை க்ளோஸ் பண்ணுங்க. ஹெட் ஸ்டார்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைல் மாதிரி 2 ஐக்கான் இருக்குல்ல லெஃப்ட் ஹேண்ட், அதான் அதில் ஓப்பன் ஃபோல்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்கள் ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணீங்களா, அந்த எஸ்பி ஃபார்மிங் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் ஃபோல்டர், அவ்வளோதான். இப்போ நீங்கள் எழுதுகிற கோடு எல்லாமே எஸ் ட்ரஸ்டட் யூசர்னு சொல்லுங்கள். ஓகே, கெட் ஸ்டார்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ அந்த எஸ்பி ஃபோல்டர் இருக்குல்ல, எஸ்பி ஃபார்மிங் இருக்குல்ல, அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு ஃபைல் இருக்குல்ல, ப்ளஸ் ஃபைல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் பட்டன், அது ஃபோல்டர் பட்டன், அதான் ஃபைல் பட்டன். இங்கே வந்து சும்மா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் .pyன்னு போடுங்க. ஓகே, என்டர். ஓகே, இப்போ இங்கே பிரிண்ட் அப் போடுங்க. சும்மா ஒரு கோட் எழுதுங்க. பிரிண்ட் அப், ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம். இன்னொன்று டபுள் கோட்ஸில் போடுங்க. ஓகே, நீங்கள் எப்படி கம்பைல் அங்கே நம்மளோட ஆரோ மார்க் பட்டன் இருக்குல்ல, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு டாப், அதை கிளிக் பண்ணுங்கள். சார் பிரிண்ட் மட்டும் போட்டு பிரிண்ட் மட்டும் தான், பிரிண்ட் அப் இல்லை, பிரிண்ட் அப். ஓகே ஓகே, ரன் பண்ணுங்கள். ஒன் மோர் டைம் ரன் பண்ணுங்கள். இதை கீழே இருக்க பட்டனை க்ளோஸ் பண்ணுங்கள். மறுது அந்த கமாண்ட் டிஸ்கார்ட் தான் வருதா, அவுட்புட் வருதா? என்ன சொல்லுது? Python was not run without arguments. ஓகே, இப்போ நீங்கள் அந்த 4 பட்டன் இருக்குல்ல, அதுக்கு போங்க. அது போங்க. அது பைத்தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோமா? பைத்தான் இருக்கா? இருக்கு சார். பைத்தான் இன்ஸ்டால் இருக்கு. பண்ணுங்க, கமாண்ட் விண்டோ க்ளோஸ் பண்ணுங்க. விஎஸ் கோடு வாங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணுங்க. கோடு ரன் பண்ணுங்க. அதே தான் சார். பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்ட். இல்லை, இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த பைத்தான் டாட் கொடுங்க. பைத்தான் மட்டும் ட்ரை பண்ணுங்க. வெறும் பைத்தான் மட்டும் ட்ரை பண்ணுங்க. என்ட்ரு பண்ணுங்க. எங்கே போகுது?
கெட்டு கொடுங்க. அது என்னது கெட்டுன்னு கொடுங்க. கெட் டவுன்லோடிங் இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் சார். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் தனியாக மறுபடியும் எதுக்கு நான் 2 இடத்துல இன்ஸ்டால் பண்ணாதான் என்னோட கொஸ்டின் ஆக்சுவலி. ஆல்ரெடி ஐ இன்ஸ்டால்டு இன் மை சிஸ்டம் ரைட். சார். ஓகே லெட் சி. இப்போ அங்கே வாங்க. அந்த உங்களோட விஎஸ் கோடு இதில் இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். விஎஸ் கோடு வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா பைத்தான் டாட் இது ஸ்பேஸ் விட்டு டாட் கொடுங்க. ஸ்பேஸ் விட்டு டாட் ஸ்லாஷ் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் கொடுங்க. ஃபஸ்ட் ப்ரோக்ராம் டாட் பிஒய் கொடுங்க. Enter. Still some problem. Okay, anyhow, this is something behaving little differently. Windows வந்து நான் மேக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். Guys, you have any other work you can drop off. I'll just fix this issue for Marudhu. The same thing you need to do for in your system. Okay. Brinda. சார் ஓகே நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் நம்ம நாளைக்கு செட் பண்ணலாம். இன்னைக்கு இதை நாங்கள் நான் ஆல்ரெடி பைச்சாம் அப்படிங்கிற ஐடியில யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு விஷுவல் கோட் இன்ஸ்டால் பண்ணிடவா சார்? பைச்சாம் இட்ஸ் ஓகே. பட் பைச்சாம்ல இருந்து கோடெல்லாம் செக்இன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஓகே சார். பட் நம்ம பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். ஓகே சார். விஜயபாரதி நீங்க டைம் ஆச்சு சார். நான் கிளம்புறேன். ஓகே கிளம்புங்க. எல்லாரும் கிளம்புங்க. யார் வேணாலும் கிளம்புங்க. ஓகே. இப்போ ரன் பண்ணுங்க. ரன் ஆகுதா? ரன் ஆகுது. Like and comments this video. Please subscribe Quick Bits and click bell icon for more videos from Quick Bits.